பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16, 17, 18 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 16 பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? 16 பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எதுவும் இல்லை, அதனால் அடுத்தது பார்க்கலாம், சரிங்களா? இந்த வரை புதுசாக எதுவும் திட்டங்களும் வரலை, வேறு எதுவும் செயல்படுத்தவும் இல்லை. பழைய நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஸோ எதுவும் திட்டங்கள் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸுன்னு எதுவுமே வரலப்பா இதுவரையும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்களேன், எதுவுமே இல்லை திட்டம் சார்ந்த இன்ஃபர்மேஷன். சரி, நம்ம பார்க்கலாம் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது ரொம்ப முக்கியம். ஆந்திர மாநிலத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைய உள்ளது, சரிங்களா? அதாவது பாருங்கள், ஆந்திர மாநிலத்தில் 16,000 கோடி மதிப்பீட்டில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் புட்டபர்த்தி அப்படின்ற இடத்துலப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் புட்டபர்த்தியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே அமைய உள்ளது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் அமைய உள்ளது, சரிங்களா? வேற இதில் வந்துட்டு இந்த இது சொல்லியிருக்காங்க. அதாவது பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான அக்னி அஸ்த்ரா நிறுவனம், சரிங்களா? 1500 கோடி முதலீட்டில் இங்கே அந்த விமானத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வைக்க போகிறாங்க, சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழே 8 ட்ரோன்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் கூட்டாக இதில் செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை. ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் நியூஸ்ன்றதே எதுவும் இல்லைப்பா. காங்கோவில் இந்த எபோலா வைரஸ் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ், சரிங்களா? இந்த எபோலா வைரஸ். வேறு இந்த அதாவது பாண்டா கடன் பத்திரம் எந்த நாடு வெளியிடுவாங்கன்னா சீனா நாடு. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது சீனாவோட என் கரன்சி முதலீட்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா இந்த கடன் பத்திரங்கள் விடுவாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது, இப்போ வந்து பாகிஸ்தான் இந்த பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டு ஃபஸ்ட்டு டைமாக ஒரு $25 கோடி நிதியை வந்து எட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதை பாருங்கள். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது பாண்டா கடன் பத்திரங்கள் யுவானின் சுமார் $25 கோடி நிதி, சரிங்களா? அதாவது சைனாவோட காயின் பேர் வந்து யுவான். அந்த யுவானோட $25 கோடி நிதியை அந்த நாடு ஈட்டிருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இந்த பாண்டா கடன் பத்திரம் எந்த நாடுல வெளியிடுவாங்க அப்படின்னா சீனா நாட்டில் வெளியிடுவாங்க. இப்போ ஒரு நாடு அவங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா சீனா நாட்டில் வந்து முதலீடு செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த சீனா நாட்டில் அந்த கடன் பத்திரங்கள் வெளியிட்டு யுவான் நாட்டோட அந்த நாட்டோட யுவான் அமௌண்ட்டை வந்து வாங்கி அவங்க வந்து அதில் இது பண்ணுவாங்க. இந்த கடன் பத்திரங்களுக்கு 3 வருஷத்துக்கு 2.5% வட்டியோட திரும்ப கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதான் வந்து பாண்டா கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சர்களுக்கான துறை வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, அதனால இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். நம்ம இந்த இது பார்த்துலாம். வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கு இதுக்கு முன்னாடி 6% இருந்த வரி 15% நிர்ணயிச்சிருக்காங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு உரிமத்திற்கு தங்கம் இறக்குமதி செய்வது 100 கிலோவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதாவது தங்கம் இறக்குமதி தங்கம் இறக்குமதி செய்வதற்கான உரிமம், ஒரு உரிமத்துக்கு உச்சவரம்பு 100 கிலோவாக நிர்ணயிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ 6%லேருந்து 15% இந்த இறக்குமதி வரியை அதிகரிச்சிருக்காங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு நியூஸ் ரொம்ப கம்மி. இந்த சோழர் கால செப்பேடுகள், ராஜேந்திர சோழனோட செப்பேடுகள் வந்து நெதர்லாந்து நாட்டில் இருந்துச்சு. அதை வந்து திரும்ப நம்ம இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த செப்பேடுகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பின்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்க்கலாம். ராஜேந்திர சோழனோட செப்பேடுகள். இன்னொன்று, 2014 4 யூனிகார்ன் நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ 125 யூனிகார்ன் நிறுவனங்கள் இருக்குது. இந்த யூனிகார்ன் நிறுவனங்கள் அப்படின்னா என்னென்னா $100 கோடி மேற்பட்ட மதிப்புடைய புத்தாக்க நிறுவனங்கள். அதான் $100 கோடி மேற்பட்ட முதலீடு கொண்ட புத்தாக்கு நிறுவனங்கள் தான் யூனிகார்ன் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. வந்து அதான் 2014 4 யூனிகார்ன் நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. இப்போ 125 யூனிகார்ன் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேப்பா. வேறு
இது ரொம்ப முக்கியம். ஆந்திர மாநிலத்தில் 3வது மற்றும் 4வது குழந்தைகள் பெற்றால் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 3வது குழந்தை பெற்றால் 30,000மும் 4வது குழந்தை பெற்றால் 40,000மும் வந்து ஊக்கத்தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே 2வது குழந்தைக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிச்சிருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் மக்கள் தொகையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை வந்து அதிகபட்சம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை ஆந்திரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கேட்கலாம் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா 1975 மே 16 வரையும் மன்னராட்சியில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம இந்திய ஒன்றியத்தோட குடியரசு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அதோட 51வது மாநில தினம் கொண்டாட்டம் நடைபெறுது. ஸோ சிக்கிமோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா 47% நிலப்பரப்பு வனப்பகுதிகள் கொண்டதாக இருக்குது. ஆக்சுவலாக 33.33% நிலப்பரப்பு ஒரு மாநிலத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 27.47% தான் இருக்குது. ஆனால் சிக்கிமை பொறுத்தவரை 47% வனப்பரப்பு இருக்கக்கூடிய மாநிலமாக திகழ்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1970 தான் சிக்கிம் வந்து நம்ம இதில் சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? மே 16 அது வரையும் சிக்கிமில் மன்னராட்சி தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் சிக்கிமோட முதல்வர் பேர் பிரேம் சிங் தாமங். சரிங்க, தமாங், பிரேம் சிங் தமாங். ஓகே, ரைட். வேறு இன்ஃபர்மேஷன், இந்த தேசிய ரெட்டையர் ஸ்குவாஷ் பிரிவு இதில் பாருங்கள், இந்த ஜோஸ்னா, செந்தில்குமார், அபய் சிங், ராதிகா இவங்கெல்லாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்குவாஷ் போட்டி. ஓகே, ரைட். அடுத்தது 18ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இதில் ஹெட்டிங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது கேரள முதல்வராக சதீசன் அவர் வந்து பதவியேற்றிருக்காரு. 140 தொகுதிகள் கொண்ட கேரள சட்டப்பேரவையில் 102 இடங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று சதீசன் அவர் வந்துட்டு கேரளாவோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதான் ரொம்ப முக்கியம், நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 38 உயர்ந்திருக்கு. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட. அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி 33 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு தலைமை நீதிபதி இருந்தாங்க. இப்போ வந்து 38. சரிங்களாப்பா? இந்த எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தி அமைச்சரவை சட்டம் இயற்றியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் கையெழுத்து போட்டுட்டாங்க. சரிங்களா? அதாவது இதில் பாருங்கள், உச்சநீதிமன்றத்தில் தற்போது தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் என்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை உள்ளது. இந்த எண்ணிக்கையை 38ஆக உயர்த்த மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. ஓகே, ரைட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 56 ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் இருந்தபோது எவ்வளோ நீதிபதிகள் இருந்தாங்க அப்படின்னா 10 + 1 இருந்திருக்காங்க. சரிங்களா? 10 + ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்திருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 38 பேர். ஓகே, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு இதுலேயும் நியூஸ் கம்மி தான். இந்த பாருங்கள், ஆனைமங்கலம் செப்பேடுப்பா. அந்த செப்பேடு பேர் நெதர்லாந்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த செப்பேடு பேர் என்ன அப்படின்னா ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த செப்பேடுகள். அது ராஜேந்திர சோழன் முத்திரையுடன் கூடிய வெண்கல வளையத்தால் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். எந்த கால செப்பேடுன்னு கேட்பாங்க. ராஜேந்திர சோழனுடைய செப்பேடுகள். சரிங்களா? இன்னொன்று, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரை. சரிங்களா? சூடாமணி விகாரை அப்படின்ற ஒரு பௌத்த மடாலயத்துக்கு ஆனைமங்கலம்ன்ற கிராமத்தை ராஜேந்திர சோழன் வழங்கியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த செப்பேடுகளில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுதான் நெதர்லாந்தில் இருந்து மீட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அதிகமாக இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இருக்குது எது அப்படின்னா வட அமெரிக்கா, 2வது இடத்துல வடகிழக்கு ஆசியா இருக்குது. ஸோ இந்தியாவோட 35% ஏற்றுமதி வட அமெரிக்காவை நம்பி தான்ப்பா இருக்குது. சரிங்களா? வட அமெரிக்காவை நம்பி தான் 35% ஏற்றுமதி இருக்குது. ஸோ 9.2 லட்சம் கோடி ஏற்றுமதி வட அமெரிக்காவுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2025-26 ஒட்டுமொத்த ஏற்றுமதியோட மதிப்பு 41.8 லட்சம் கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியோட மதிப்பு. ஓகேப்பா. அடுத்து இத்தாலியோட இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் நாட்டோட
எலினா ஸ்விடோலினா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் நாட்டோட எலினா ஸ்விடோலினா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்னொன்று இந்த இவர்ப்பா, அதாவது பேட்மிண்டன் போட்டி அப்படின்னாவே இந்த இணை வந்து வெற்றி பெற்றுறாங்க. யார் யார் அப்படின்னா சாத்விக் சிராக். சரிங்களா, இந்த 2 இணை, அதாவது சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி, இந்த இணை வந்து எப்பயுமே பட்டம் வாங்கிடுறாங்க. ஸோ அவங்க எந்த விளையாட்டுன்னு கேட்கலாம், பேட்மிண்டன் விளையாட்டு. சரிங்களா, ஓகேப்பா. வேறு ஸோ அவ்வளோதான் 3 நாள் நியூஸ். இன்னொன்று இந்த வந்து பாருங்கள், கிளாண்டஸ் தொற்று. இந்த கிளாண்டஸ் தொற்று பொதுவாக இது வந்து ஒரு பாக்டீரியா நோய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாண்டஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா நோய், குதிரைக்கும் கழுதைக்கும் பரவக்கூடியது. இந்த பாருங்கள், அதாவது பர்கோல்டேரியா மலை. சரிங்களா, அந்த பாக்டீரியா பேர் பர்கோல்டேரியா மலை அப்படின்ற பாக்டீரியா மூலியமாக தான் இந்த கிளாண்டஸ் தொற்று வந்து உருவாகுது. அந்த குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் சின்ன சின்ன கொப்புளங்கள் தோன்றி அந்த கொப்புளங்கள் மூலியமாக அந்த வைரஸ் பரவுது. இது சமூக தொற்றாக மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதான். அதில் வந்து இந்த லேசான காய்ச்சல், நெஞ்சு வலி, மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான மருந்து இருக்குது, போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயினாக இந்த கிளாண்டஸ் தொற்று என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பர்கோல்டேரியா மலை அப்படின்ற பாக்டீரியா. ஸோ அவ்வளோதான்ப்பா. சரிங்களா, 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி.